Hey guys, my name is Koushik and welcome back to LetCode. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன, லோக்கல் வேரியபிள் என்ன, அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது கூடவே திஸ் கீவர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வேல்யூ செட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த வேல்யூ வந்து நம்ம கால் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து வேல்யூஸ் வந்து செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இப்போ அந்த வேல்யூஸ் வந்து எப்படி செட் ஆகுது, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல கன்ஸ்ட்ரக்டர் என்ன, கன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன டைப் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இன் ஜாவா அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா, இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து எப்பவுமே வந்து ரிட்டர்ன் டைப் வரும். பட் கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்பே வராது. அண்ட் கன்ஸ்ட்ரக்டரோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் எப்பவுமே சேமா இருக்கும். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட் அண்ட் பாராமீட்டர்ஸ். என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபயர் செட் பண்ணலாம் அப்படின்னா, பப்ளிக், பிரைவேட் அண்ட் டிஃபால்ட். இப்போ நம்ம அதை வந்து லைவா கோட்ல வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எபிசோட் 7 பேக்கேஜ்குள்ள இருக்க லேர்ன் கன்ஸ்ட்ரக்டர் என்ற கிளாஸ். அந்த கிளாஸ்ல இன்ட் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஸ்ட்ரிங் நேம் ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து வேல்யூஸ் வந்து எதுவுமே செட் ஆகல, வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். வாய்ட் டிஸ்பிளே, அதாவது டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்குள்ள எக்ஸும் நேமும் வந்து டிஸ்பிளே பண்றேன், வேற எதுவுமே பண்ணல. இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அதுல இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் நியூ என்ற கீவேர்ட், அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வர்றது வந்து கிளாஸ் நேம் மாதிரியே வருது கரெக்டா. பட் டெக்னிக்கலா அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கா நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எல்எஸ் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்றோம் அப்படின்னா, ஸோ இதை நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால நம்மளால கால் பண்ண முடியுது. பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்க டிக்ளேர் ஆயிருக்கு, எப்படி நம்ம கால் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை டிஃபால்ட்டா எல்லா ஜாவா கிளாஸஸ்லயும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, எல்லா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே வந்து இருக்கும். இப்போ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு வருது. ஸோ இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0, ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல். ஸோ அது வந்து யார் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்லாட்டி குளோபல் வேரியபிள்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேரியபிள் இருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிடும். சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்மளே கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம். ஸோ ஆக்சஸ் மாடிஃபயர், ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும் கரெக்டா. ஸோ கன்ஸ்ட்ரக்டரும் அதே மாதிரி தான். இங்க வந்து ஆக்சஸ் மாடிஃபயர் என்ன செட் பண்ணலாம் அப்படின்னா, பப்ளிக், பிரைவேட் அண்ட் டிஃபால்ட். ஆனா ரிட்டர்ன் டைப் வந்து போடக்கூடாது. மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் டைப் இல்லாம எழுத முடியாது. கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் டைப் போடக்கூடாது. அதுக்கப்புறம் மெத்தட் நேம் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நேம் அப்படியே சேமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர் கொடுத்துட்டு ரிட்டர்ன் டைப் இல்லை, ஸோ லேர்ன் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தது, என்னோட கிளாஸ் நேம் சேம் கிளாஸ் நேம் கால் பண்றேன், பிராக்கெட் அண்ட் கர்லி பிரேசஸ் கரெக்டா. ஸோ இதே சிக்னேச்சர் இங்க பாத்தீங்கன்னா அதுவும் தான் மெத்தட்க்கு வந்து அப்ளிகேபிள் ஆகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கும் அதே சேம் சிக்னேச்சர் தான் அப்ளிகேபிள் ஆகும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கிளாஸ் நேமும் இந்த நேமும் சேமா இருக்கணும், ரிட்டர்ன் டைப் வந்து எதுவுமே வரக்கூடாது. ஸோ இதை மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா இங்க ஒரு டாட், அதாவது பப்ளிக், அந்த கிரீன் டாட்னா பப்ளிக்னு அர்த்தம், மேல வந்து சி போட்டுருக்கு இல்லையா. ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்போ சப்போஸ் இந்த இன்ட் எக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரன் டைம் பண்ணும்போது இங்க 0 அப்படின்னு வந்து கரெக்டா. ஸோ எனக்கு 0 வேண்டாம், இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நான் வேல்யூஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், this டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 100 போறேன், இல்லை 1000 போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டோம். ஸோ 1000 அப்படின்னு போடுறேன். ஸோ இங்க வந்து ரன் பண்றேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1000 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, எனக்கு வந்து 1000 வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து LS1 போட்டுட்டு இங்கேயும் LS1 போடுறேன். ஓகே, ஸோ திருப்பி ரன் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதே 1000 தான் வரும். பட் எனக்கு அப்படி வேண்டாம். ஒரு வாட்டி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஒரு வேல்யூ செட் ஆகணும். அந்த வேல்யூ வந்து நானே பாஸ் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வித் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்க போயிட்டு பப்ளிக் லேர்ன் கன்ஸ்ட்ரக்டர்
அண்ட் இதுக்குள்ள ஒரு int x வந்து வாங்குறோம். ஓகே. ஸோ வர எக்ஸ் இங்க என்ன எக்ஸ் வருதோ அந்த எக்ஸை வந்து நம்ம இங்க வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதை கால் பண்ண என்ன பண்ணணும், திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். திஸ் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது இங்க வர லோக்கல் வேரியபிளை இந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ வேற எதுவுமே வந்து செட் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லேர்ன் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. பட் இங்க நமக்கு வந்து எரர் வருது. கரெக்டா? ஏன் எரர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ்ல வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் அப்படின்னு சொன்ன கரெக்டா? பட் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து மாத்தி எழுதிட்டோம். ஸோ மாத்தி எழுதுற போது என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கிளாஸ், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல int x வந்து நம்ம வாங்குற மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோமோ அப்பெல்லாம் அந்த வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம 1000 பாஸ் பண்றோம், இங்க வந்து ஒரு 100 பாஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரன் பண்ணனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண 1000 என்ற வேல்யூ செட் ஆகும், செகண்ட் டைம் வந்து 100 என்ற வேல்யூ செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வித் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன, கன்ஸ்ட்ரக்டர் வித் பாராமீட்டர் என்னன்னு அப்படின்னு சொல்லி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மெத்தட்ல நம்ம பார்த்துருக்கோம். மெத்தட் வந்து சேம் அதே மெத்தட் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. எனக்கு அது வந்து டூப்ளிகேட் ஃபங்க்ஷன். பட் அதே நான் வந்து இங்க வந்து ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஓவர்லோட் கான்செப்டா மாறிடும். கரெக்டா? ஸோ ஓவர்லோட் கான்செப்ட் வந்து பாசிபிள், பட் டூப்ளிகேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா 100% வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே int xக்கு பதிலாக int x பிளஸ் ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் s அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். இந்த s வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கிற நேமை வச்சு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ this டாட் நேம் equal to s. ஓகே. ஸோ இங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கிற நேமை வந்து இங்க வர s வச்சு நான் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. பட் இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் வராது. எனக்கா நம்ம இப்போதைக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணிருக்கோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வரும். ஓகே. ஸோ அதே வந்து இங்க சப்போஸ் செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல இங்க வந்து நான் ஒரு லெட் கோட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்க ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வரும். அதாவது மெத்தடோட சேம் கான்செப்ட் தான். மெத்தட் ஓவர்லோடிங்ல நம்ம வந்து எந்த மெத்தட் எந்த சிக்னேச்சர் கால் பண்ணிருக்கோமோ அது பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஸோ கன்ஸ்ட்ரக்டரும் சேம் கான்செப்ட் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்டரோட ஆக்சஸ் மாடிஃபயர் என்னெல்லாம் இருக்கலாம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பப்ளிக்கை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃபால்ட். கரெக்டா? ஸோ எந்த ஒரு ஆக்சஸ் மாடிஃபயர் இல்லைன்னா அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபால்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரைவேட் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எபிசோட் 7குள்ளேயே இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கால் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சும்மா ஒரு டம்மியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து மெயின் மெத்தட் வேணும். அண்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேர்ன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ லேர்ன் constructor ls equal to new learn constructor. ஓகே. அண்ட் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ls டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்றோம். ஓகே. பட் இங்க கால் பண்ணும்போதே இங்க வந்து எக்ஸெப்ஷன் வருது. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேர்ன் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஏன் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருதுன்னா ஆப்வியஸா நமக்கு வந்து அந்த மாதிரி டிஃபைன்ட் எதுவுமே பண்ணல. ஸோ ஒன்று வந்து int x பாஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் போகும். ஸோ டிஃபால்ட்னா வித்தின் த பேக்கேஜ் எங்க வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஒர்க் ஆகுது. பட் சப்போஸ் நான் இதே வந்து பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டராக மாத்துறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்க கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது. ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா பிரைவேட் என்ன அர்த்தம்? ஸோ பிரைவேட்னா அந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். அதை தாண்டி வந்து எப்பவுமே வெளியே போகாது. கரெக்டா? ஸோ ஒரு கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டராக வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த கிளாஸில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து பப்ளிக்காக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் வந்து 2 ஆர்குமெண்ட் தேவை. ஸோ நான் இங்கே வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் சப்போஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது அது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர் இருக்கலாம், ப்ரைவேட் இருக்கலாம், ப்ளஸ் டிஃபால்ட்டும் இருக்கலாம். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு குட்டி ரீகேப். பை டிஃபால்ட் எல்லா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜாவால கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது. அது இல்லாமல் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டேட்டா வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன டைப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணலாம். ஓவர்லோடிங் கான்செப்டும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் டிஃபால்ட் 3 ஆக்சஸ் மாடிஃபயர் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம்.
ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் மாடிஃபை இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம செட் பண்ணலாம். பட் அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கல. ஸோ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வரப்போ அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் கன்ஸ்ட்ரக்டர் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹோம்ஒர்க்கும் இருக்கு. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேர்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதில் வந்து எல்லா டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வந்து இன்ட்டுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 0, ஸ்ட்ரிங்குக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ நல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி எல்லா டேட்டா டைப், அதாவது பூலியன், ஃப்ளோட், என்னென்ன டேட்டா டைப் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து வேல்யூ டிக்ளேர் மட்டும் பண்ணுங்க. அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஃபங்க்ஷன் எழுதி ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ செட் பண்ணுங்க கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம கிட்டர் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon.